காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை கண்டித்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொட்டும் மழையில் நின்று போராட்டம் நடத்தினர். கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவிரி டெல்டா பகுதிகளான தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்ட விவசாய சங்கத்தினர் நவம்பர் 22ஆம் தேதியான சனிக்கிழமையன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தினர். தஞ்சையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடந்த ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் கொட்டும் மழையில் திரளாக பங்கேற்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதால் தமிழகத்தின் 12 மாவட்டங்கள் பாதிக்கப்படும் என்று வைகோ கூறினார். உங்கள் தஞ்சை மாவட்டம் மட்டுமல்ல, திருவாரூர் மாவட்டம் மட்டுமல்ல, நாகை மாவட்டம் மட்டுமல்ல, இதை நம்பி இருக்கிற 12 மாவட்டங்கள் பஞ்ச பிரதேசமாகும். 5 கோடி மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாமல் போகும். தலைநகர் சென்னையிலும் குடிக்க தண்ணீர் இல்லாமல் போகும். திருவாரூர் மாவட்டத்தில் நடந்த போராட்டத்தில் வணிகர்கள், அரசியல் கட்சியினர் மற்றும் தனியார் மருத்துவமனை நிர்வாகத்தினர் ஆதரவு அளித்தனர். தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இந்த கர்நாடக அரசின் மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதாக கூறி இன்று அணை கட்டுவதற்கும் ஆரம்பித்துவிட்டதாக கூறுகிறார்கள். இதை எதிர்த்து இந்த வணிகர்கள் இன்று எல்லாம் கூடி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். விவசாயம் சிறப்பாக செயல்பட வேண்டும், விவசாயிகள் சிறப்புற வேண்டும். இந்த அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தி கர்நாடக அரசை கண்டிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் தொடர்ந்து போராட்டம் நடத்துவது என்றும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். நாகை, திருவாரூர், தஞ்சை என காவிரி டெல்டா மாவட்டங்களில் நடந்த போராட்டத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது.